ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது வளமான கிறிஸ்துவ குடும்பத்தை கட்டுவது எப்படி என்ற சேனுடைய 2ஆம் பாகம், பில்டிங் எ ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் ஃபேமிலி. இந்த முதல் பாகத்தை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்படி இதுவரைக்கும் பார்க்காவிட்டால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த செய்தி உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த நாளின் என்னுடைய தலைப்பு என்னவென்றால், த ரோல் ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் த ரோல் ஆஃப் த வைஃப். ஒரு கணவன் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு. நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்படியானால் ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய கடமை ஒரு பிள்ளையை நடத்துவது. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நடக்க வேண்டிய வழியில் நடத்து. இன்றைக்கு எப்படியோ நடத்துகிறோம், ஆனால் நடக்க வேண்டிய வழியில் நடத்து. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எல்லாரும் தெரிந்த வசனம்: பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். அடுத்த வார்த்தை, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். கர்த்தருக்கேற்ற சிட்சை. இன்றைக்கு எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை உயர்ந்த கல்வி சாலையில படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு காஸ்ட்லி ஸ்கூல்ல படிக்கணும், நல்லதுதான். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கேற்ற சிட்சை. படின்னு சொல்றோம், அவனை வேதம் படிக்கணும்னு சொல்றோமா? பாருங்கள், அநேகர் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வருவதில்லை. ஏன் வருவதில்லை கேட்டா, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணுமா. ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கே ஆலயத்துக்கு வர முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கேற்ற சிட்சை. அடுத்து கர்த்தருக்கேற்ற போதனை. நல்ல கவனிங்க, இந்த போதனையில ஒரு ஆசிரியர் வளர்ப்பதில்லை, ஒரு பெற்றோர் வளர்க்கிறார்கள். தட் இஸ் a role of the family. வளர்ப்பீர்களாக. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு போதகருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆனால் போதகரை விட பெற்றோராகி உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு என்ன? வளர்ப்பீராக. அதே வேளையில இந்த கொலோசியர் 3:21 தெரிந்த வசனம் தான். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபமூட்டாதிருங்கள். இன்றைக்கு 2 வார்த்தையான சொல்கிறார், நடத்து. அடுத்த வார்த்தை வளர்ப்பீர்களாக. அடுத்த வார்த்தை கோபமூட்டாதிருப்பீர்களாக. இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்கவில்லை என்பதற்காக ஒரு கொடூரமான நிலைகளுக்கு அந்த பிள்ளையை தள்ளுகிறார்கள். அடிப்பது, உதைப்பது, கடினமான வார்த்தைகளை பேசுவது. இங்கே நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், டோன்ட் பி எ crucial parent. ஒரு முரட்டுத்தனமான ஒரு பெற்றோர் இருக்க வேண்டாம். அமைதலான, கற்றுக் கொடுக்கிற, கீழ்ப்படுகிற, இப்படி சொன்னாலும் புரியும், அப்ரிங்கிங். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று வளர்க்கிற, ஆண்டவருக்கென்று உருவாக்குகிற ஒரு பெற்றோர்களாய் நீங்கள் இருக்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதைத்தான் திரும்ப சொல்லுகிறது, ட்ரெயின் அப். 22:6 வளர்ப்பீர்களாக. நடத்து. கவனிங்க, நடத்து, அவன் அதை விடாதிருப்பான். அப்படியானால் அதை நடத்துகிற பொறுப்பு பெற்றோர்களாகி உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். நடத்து, அவன் அதை முதிர் வயதில் விடாதிருப்பான். எனவே முதல் குறிப்பு, God instituted the family. 2வது குறிப்பு, the role of the husband and the wife. ஒரு கணவன் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு. சத்தியத்தை பேசுங்கள். கவனிங்கள், தவறான கருத்தை அவனுக்கு சொல்லாதிருங்கள். அடுத்த பத்தி குறை பேசுறது, ஊழியனை பத்தி குறை பேசுறது, அடுத்த விசுவாசி பற்றி குறை பேசுறது நோ. ஏனென்றால் அதை அவன் பார்க்கிறான், அதை அவன் கவனிக்கிறான், அதிலே அப்படியே அவன் வளருவான். இப்படி சொன்னாலும் புரியும். பி எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அவனுக்கு ஒரு எதிர்மறையான காரியங்களை அல்ல, நேர்மறையான காரியங்களை சொல்லித்தாருங்கள். திரும்ப அன்பாலே திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், பி எ பாசிட்டிவ் ஃபாதர், பி எ பாசிட்டிவ் மதர். அதாவது எதிர்மறையான பெற்றோர்களாய் அல்ல, நேர்மறையான பெற்றோர்களாய். அது உங்களை சார்ந்தது. அடுத்த குறிப்பு, எபேசியர் 6:4 எழுதப்பட்டிருக்கிறது, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல்.
அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, திருநற்று போகாதபடி. இதைத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடும் தொடர்ந்து பேசுகிறார். Raise your children, training and admonition the Lord. கர்த்தருக்கேற்ற சிற்றையிலே பிள்ளைகளை வளர்ப்பீராக. உபாகமத்து புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே நீ உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பாய். நன்றாக கவனிக்க வேண்டும். நீ அவனுக்கு நீ போதிப்பதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும், அவன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். 6:2 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் அவர்களுக்கு போதியுங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில கை கொள்ள உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த. அப்படியானால் நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்டு கற்றுக்கொள்கிற பெற்றோர் இருந்தாதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். திரும்ப சொல்லுகிறேன், if you don't have the habit of learning, கற்றுக்கொள்ளுகிற சுபாவம் உங்களுக்கு இல்லை என்றால், நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் பிள்ளை கற்றுக் கொடுக்க முடியாது. சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை கற்றுக் கொடுங்கள். ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். கவனிங்க, கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் அண்ட் டீச். ஆலயத்திற்கு நேரத்தோடு போகணும், கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்க பிள்ளை பிற்காலத்தை செய்வான். கவனிங்கள், நீங்க சொல்றது அவன் மனசுல பதியாது, ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் he will follow that. எனவேதான் திரும்ப திரும்ப நீதிமொழிகள் 4:10 என் மகனே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இங்க நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், parents must discipline the children. அன்பானவர்களே, நீதிமொழிகள் பல இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 13:24 தொடர்ந்து அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். நீதிமொழிகள் 7:2 இது பெற்றோர்களுக்கு. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், நீ பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களிலே கட்டி உன் இதயத்தின் பலர் எழுதிக்கொள். கவனியுங்கள், அது ஒரு வார்த்தை போட்டது பெற்றோர்களுக்கு. நீதிமான் தன் உத்தமத்தில் அடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்க வேண்டுமானால் நீங்கள் உத்தமத்தில் நடக்கிற ஒரு பெற்றோர் இருக்க வேண்டும். நீங்கள் உத்தமத்தில் நடக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எனவேதான் ஆண்டு சொல்கிறார், ட்ரெயின் யுவர் சில்ட்ரன். கவனியங்கள் அன்பானவர்களே, திரும்ப இது ஆண்டவர் பெற்றோர்கள் கொடுத்த ஒரு பொறுப்பு. நீதிமொழியின் புஸ்தகம் 13:24 பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்படியானால் கொடூரமா அடிப்பதல்ல, டீச் யுவர் சில்ட்ரன். எங்கெல்லாம் அன்பாவுடைய கண்டிப்பை பயன்படுத்த வேண்டும் அங்கெல்லாம் கண்டிப்பை பயன்படுத்துங்க. இன்னைக்கு அதிகமான அன்பை கொடுத்த பிள்ளைகளை பாழாக்கி விட்டோம். ஒரே ஒரு பிள்ளை நல்லதுதான், அதிகமான அன்பை பொழிந்து அவன் வாழ்க்கையை நாமே தாறுமாறாக்கி விட்டோம். என வேதம் சொல்கிறது, நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிற்றை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப விட்டாதே. அவனை கொல்ல நீ நிறைய பெற்றோர் அதான் பண்றாங்க, அடிக்கிறது, கொடூரப்படுத்துவது வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 22:15 நீதிமொழிகள், பிள்ளையின் நெஞ்சிலே மதியின ஒட்டி இருக்கும், அது தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அதுக்காக கொடூரமா அடிக்கணும்னு இல்லை. இன்றைக்கு மேல்நாடுகளில பிள்ளைகள் அடிக்க முடியாது, ஏன் நம்முடைய இந்தியாவில ரொம்ப கடினம். ஆனாலும் திருமறை சொல்லுகிறது தண்டனையின் பிரம்பு. அது எப்படி வேணா இருக்கலாம், வார்த்தைகள், உடைய கிரியைகள், நிச்சயமாக அது அவனை விட்டு அகற்றும். எனவேதான் 29:15 சொல்லுகிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அன்பு கூறுங்கள், அதே வேளையில ஆண்டுடைய வார்த்தை கற்றுக் கொடுங்கள். அது மட்டுமல்ல, தன் இஷ்டப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கு பாருங்களேன், பிள்ளைகள் சபைக்கே வர்றதில்லை, அதை பெற்றோர் கேட்கறதே இல்லை. அப்பா எங்க போயிருக்கிறான்,
கிரிக்கெட் ஆடுறான், உங்க பையன் ஃபுட்பால் ஆடுறான், உங்க பையன் ஃப்ரெண்டோடு இருக்கிறான், வரமாட்டேன்னு சொல்றான். எவ்வளவு துணிகரமான வார்த்தை! நீங்கள் பெற்றோராக இருப்பதற்கே தகுதியானவர்கள் அல்ல. அந்த சொல்லுகிறேன், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, கவனிங்கள், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை சொல்லி கொண்டு வாங்க. அவன் வரமாட்டான் சொல்லுவான். அவனுடைய அதாவது அவனுடைய ஆளுகை அதிகாரம் எல்லாம் வேற இடத்துல, அவனுடைய உறவுகள் வேற இடத்துல, நட்பு வேற இடத்துல. எனவே உங்கள் கடமை அன்பானுடைய அவனை விருப்பத்தை விடாதிருங்கள். வேதம் சொல்கிறது, அப்படி விட்டு விட்டால் உங்களுக்கு வெட்கம், குடும்பத்துக்கு வெட்கம், வாழ்க்கைக்கு வெட்கம். எனவே அன்பான தேவ பிள்ளையே, ட்ரெயின் யுவர் சில்ட்ரன். நீ 17 தமிழ் வேதத்துல சிக்ஷை செய், ஆங்கிலத்துல ட்ரெயினிங், எக்ஸால்டிங். அவனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். நன்றாக கவனிக்க வேண்டும். அவனை இஷ்டத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வெட்கம். அவனை வார்த்தையை போதித்தால் உங்களுக்கு ஆறுதல். இந்த அநேக குடும்பங்களிலே ஆறுதலே இல்லை, அநேக பெற்றோருக்கு ஆறுதல் இல்லை, தாழ்த்தமாருக்கு பிள்ளைகளால் ஆறுதலே இல்லை. கெட்ட சகவாசம், கெட்ட பழக்கம். காரணம் என்ன? அது பெற்றோர்களை சார்ந்தது. நீங்க 5 வளையாது 50 வளையமான்னு கேட்பாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவனை நீதிமொழிகள் 29:17 சிக்ஷை செய்யுங்கள், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். அது மட்டுமல்ல, உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, சின்ன கேள்வி, சபைக்கு போறீங்களா? உங்க பிள்ளைகளோட போறீங்களா? எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், இதோ பிள்ளைகள். ஏசாயா சொன்னான், நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களா இருக்கிறோம். ஒரு சின்ன இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு தாயை தகப்பனே, உங்க பிள்ளை உங்க கூட சபைக்கு வருதா? ஆம்பளை பிள்ளைகளும் வரதில்லை, பொம்பளை பிள்ளைகளும் வரதில்லை. கேட்ட ஒரே வார்த்தை, அவன் படிக்கிறான். என்ன பெரிய படிப்பு? எல்கேஜி தான். அதே மாதிரி ஒரு 4th ஸ்டாண்டர்ட் தான். இந்த எல்கேஜிக்கும் 4th ஸ்டாண்டர்டுக்குமே அவன் ஆண்டவர் அறியலைன்னா வருங்காலம் எப்படி அறிவான்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உங்கள் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை தர வேண்டுமானால் அந்த ஆனந்தம் ஆண்டவரிடத்துல மட்டுமல்ல, அது உங்களிடத்தில் இருக்கிறது. You are the source of your peace and joy in your family. என் அன்பு பிள்ளையே, அதனால எபேசியர் 5:31 சொல்லுகிறது, ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ரெஸ்பெக்ட் த லவ். அன்பு மனைவிமார்களே, உங்கள் கணவரை கனம் பண்ணுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள். திரும்ப திரும்ப ஒரு 3 வார்த்தை சொல்லுகிறேன், ரெஸ்பெக்ட் தி ஃபேமிலி. கணவனை கனம் பண்ணுங்க. கணவன்மார்களே, உங்கள் மனைவியை கனம் பண்ணுங்கள். ரெஸ்பெக்ட். 3வது அன்பானதே, அதுதான் இந்த கனம் பண்ணுதல் தான் குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திபார். இட்ஸ் a cornerstone, இட்ஸ் a foundation. இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறது 2 பேருக்குமே, கணவனும் மனைவியும். எனவேதான் எபேசியர் 5:33 இந்த வார்த்தை போட்டிருக்குது, உங்களில் அவனவன். இந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். அதாவது தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மனைவியிடத்திலும், அதே போல மனைவியும் புருஷனிடத்துல ரெஸ்பெக்ட் ஈச் அதர். குடும்பங்களை கனம் பண்றது, ஏதோ ஒரு சில குடும்பங்களை கனம் பண்றாங்க. அவர் கிடக்கிறார், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்ற மனைவிமாரெல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப துணிகரமான வார்த்தை, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அதே போல கணவர்களும், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லை அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, கிவ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட். அடுத்த வார்த்தை, உங்கள் குடும்பம் வளர வேண்டுமா? தேவன் உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சியை விரும்புகிறார். லூக்கா 2:52 God expect your family should grow. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தி அடைகிறாங்களா? ஞானத்தில விருத்தி, வளர்த்தியில விருத்தி, தேவ கிருபையில விருத்தி, மனுஷ தயவில விருத்தி. நிறைய குடும்பங்கள்ல மூத்தவர்களை கனம் பண்ண வேணும் என்று சொல்லிக் கொடுப்பதே இல்லை. அவன் கால் மேல காலப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறான். சின்ன பையன், ஸ்டடி ஒன்லி யூகேஜி படிக்கிற பையன் கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து காலாட்டுறான். The parents never teach them. சொல்லிக் கொடுப்பதில்லை. அது ஊழியருக்கு அப்படி செய்யறான். அவன் ஒரு பாஸ்ட் உட்கார்ந்து, அவனை சின்ன பையன் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நிக்கிறது இல்லை, உட்கார்ந்தா இருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே,
நான் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டது கிறிஸ்தவன் ஆவதற்கு முன்பதாகவே என் பெற்றோர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். படித்தவள் அல்ல, பள்ளிகளுக்கே போனதில்லை, பள்ளி வாசலை கால் வைத்ததில்லை. என் தாயும் தகப்பன் எழுத படிக்க தெரியாதவர்கள். ஆனா ஐ லேர்ன் டிசிப்ளின், ஐ லேர்ன் கேரக்டர். அடுத்திருந்தான் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டேன். அன்பானவளே, எப்படி பழகுவது என்று கற்றுக்கொண்டேன். யார் வந்தாலும் உட்காரக்கூட, வீட்டுல யார் வந்து உட்கார்ந்தே பேசக்கூடாது, நின்றுதான் பேச வேண்டும். அப்படிதான் என் பெற்றோர் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். நீங்க அது இல்லையே குடும்பத்துல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் அவன் அந்த டிவியை விட்டுறதில்லை, அந்த ரிமோட்டை விடுறதில்லை. இவர் சொல்லி தரணும். ஒரு ஊழியர் வந்திருக்கிறார், ஒரு பெரியவர் வந்திருக்கிறார், அவன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான் சில மாதிரி. அன்பது பிள்ளைகளை, அன்பு வேறு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு. உங்கள் பிள்ளைகளை நீங்களே கெடுத்து விடாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்களே சீரழித்து விடாதிருங்கள். கவனிங்க, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமா விருத்தடைந்தார். உங்கள் பிள்ளைகள் விருத்தடைஞ்சிருக்கிறாங்களா? அதற்கு பெற்றோரும் ஒரு பொறுப்பாளி தான். இயேசு விருத்தி அடைந்தார். அவர்கள் மரியாதை யோசிப்புக்கும் தேதரோ அவர்களும் ஒரு பங்கை வைத்தார்கள். எனவேதான் நான் சொல்கிற வார்த்தை திரும்ப திரும்ப பிள்ளைகளே தகப்பன் போதத்தை கேட்டு புத்தியை அடையும்படி நாடுங்கள். எனவே திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறது. முடிவாக குடும்பமாய் ஊழியம் செய்யுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 15 வசனம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவங்க அழகா போட்டிருக்குது, ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட் வில் சர்வ் தி லார்ட். கவனிங்கள், நானும் என் வீட்டாரும். அப்படியானால் அந்த பொறுப்பு தகப்பனையும் தாயும் சாரும். எனவே நண்பதே பிள்ளையே, கமிட் யுவர் ஃபேமிலிஸ் டு காட். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்களை கொடுங்க. அன்பானவர்களே, சமுதாயம் பாராட்டுகிற, திருச்சபை பாராட்டுகிற, தேசம் பாராட்டுகிற ஒருவராய் நீங்களும் இருங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், காட் டிசைன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தை வடிவமைத்தவர் கர்த்தர். உங்களுக்கு சில பணிகள், there is a role in your life. அது மட்டுமல்ல, there is a responsibility to nurture. உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற, அவருடைய முதிர்ச்சிக்குள்ளே நடத்துகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே பிராக்டிசிங் ரெஸ்பெக்டிங், அந்த ஒருவரை கனம் பண்ணுங்கள், கற்றுக் கொடுங்கள். பேசுவதை விட நீ நடந்து காட்டுங்கள். என் அன்பான பிள்ளையே, தேவன் உங்கள் குடும்பத்தின் மையமா இருக்கட்டும். உறவுகள், உலகம், படிப்பு, பணம், அந்தஸ்து அதல்ல, தேவன் மையமா இருக்கட்டும். உங்கள் குடும்பம் தேவன் நடத்தப்படுற குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், தேவனால் பலப்படுத்தப்படுகிற குடும்பங்களாய் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் தேவ கரம், தேவ கிருபை, தேவ இரக்கம் தங்கி தாபரிப்பதாக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே குடும்பங்களை கட்டுகிறவர், எங்கள் பிள்ளைகள் அக்கறை உள்ளவர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல ஆசிரியராய், நல்ல போதகராய், நல்ல உபாத்தியார்களாய், நல்ல நண்பர்களாய், நல்ல தகப்பன்மார்களாய் இருக்க உதவி செய்யும். எங்கள் பணியை நாங்கள் சிறப்பாய் செய்து முடிக்க, the role of the father, the role of the mother, எங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை சிறப்பாய் செய்து முடிக்க கிருபை பலனை எங்களுக்கு தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படட்டும். பிள்ளைகளால் ஒரு ஆறுதல், பிள்ளைகளால் ஒரு சமாதானம், பிள்ளைகளால் ஒரு மேன்மை, பிள்ளைகளால் ஒரு உயர்வு, பிள்ளைகளால் ஒரு நிம்மதி ஆண்டவரே. இந்த நாட்களில பிள்ளைகளால சமாதானத்தில் எழுந்திருக்கிற குடும்பங்கள் ஏராளம். குடிக்கு அடிமையாய், கெட்ட காரியங்களுக்கு அடிமையாய் சிறந்து போன பிள்ளைகள் ஏராளம். அனைவருடைய பெற்றோருடைய கண்ணீரே பிள்ளைகளுக்காகத்தான். குடியிலிருந்து விடுதலை இல்லை, தீய பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லை, கெட்ட நண்படத்தில் விடுதலை இல்லை, போதை மருந்திலிருந்து விடுதலை இல்லை. தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பெற்றோரின் கண்ணீரை பாருங்க. யாரெல்லாம் இந்த பிள்ளைகள்லாம் தீய வழியில அந்த சீரழிந்திருக்கிறார்களோ, அன்றைய நாங்கள் வாசிக்கிறது போல அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். தகப்பனே, புத்தி தெளியட்டும் ஐயா. குடியிலிருந்து, போதை வஸ்தத்திலிருந்து, கெட்ட பழக்கத்திலிருந்து, கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலையாக்கும். தகப்பன் வீட்டுக்கு வரட்டும் ஐயா. அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷம் தானே, ஆடலும் பாடலும் இங்குதான்.
வாலிப பிள்ளைகளோடு பேசுங்க, பெண் பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. வழி தப்பி போன வாலிப பிள்ளைகள், வழி தப்பி போன வாலிப பையன்கள் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோருடைய வார்த்தைகளை உதவி தள்ளி சொந்த விருப்பம் நிறைவேற்றி, சொந்த தீர்மானத்தை நிறைவேற்றி, அந்நிய ஆண்டவர் தேவனங்களுக்கு பின்னால போன ஒவ்வொரு மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. திருப்பி கொண்டு வரும் தேவனே. எங்களுடைய பெற்றோருடைய குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும், திருப்பி கொண்டு வரும். Lord, restore their life, refresh their life, renew their life. அவளுடைய வாழ்க்கையை புதுப்பியும், அவள் வாழ்க்கை உருமாற்றம் தாரும். எத்தனையோ தாய்மா விடுக்கிற கண்ணீரை பார்க்கிறீங்கப்பா, அழுகுறலை பார்க்கிறீங்க ஆண்டவரே. அவருடைய ஏக்கங்களை பார்க்கிறீங்க. உதவி செய்யுங்கப்பா. தவறுகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. நல்ல கணவனாய், நல்ல மனைவியாய், நல்ல பெற்றோர்களை வாழ உதவி செய்யுங்க. தேவன் விரும்புகிற குடும்பங்களாய். Yes Lord, you design the family. குடும்பம் நீங்க தான் உருவாக்குனீங்க. நீங்க உருவாக்கின குடும்பம் சின்ன பண்ணமா இருக்குது. பிள்ளைகளை ஆழ்த்து கொண்டு வர வேணும் என்கிற உணர்வை தாங்கப்பா. பெற்றோர்களுக்கு தாங்க, தாய்க்கு தாங்க. பக்தி உள்ள தகப்பனாய், பக்தி உள்ள தாயாய், பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்க்கிற பெற்றோர்களாய் ஒருவரை மாற்றும். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், குடும்பங்கள் நல்ல குடும்பங்களாய், தேவனுக்கென்று கனி கொடுக்கிற குடும்பங்களாய் குடும்பங்களை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, கனி கொடுக்கிற குடும்பங்களாய் மாறுவோம். தேவன் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய், தேவனால் பேசப்பட்ட குடும்பங்களாய் நம்முடைய குடும்பங்களை மாற அவன் உங்களை உதவி செய்வாராக. இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த இதுவரைக்கும் நீங்க அந்த யூடியூப் பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்ய அன்போடு கேட்கிறோம். ஒரு நாளும் புதிய புதிய செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்களும் பாருங்கள், அடுத்தவர்களை பார்க்க செய்யுங்கள். God bless. போதும் நீங்க போதும் உன் சமூகம் உன் பிரசன்னம் உன் சமூகம் உன் பிரசன்னம். எத்தனை பேர் இந்த காலவேளையில என் வாழ்க்கையில எனக்கு இயேசு போதும், அவர் நாமம் போதும், அவர் ஒருவர் மாத்திரம் எனக்கு துணையா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி
போதும், நீங்க போதும். உம் சமூகம், உம் பிரசன்னம், உம் சமூகம் பிரசன்னம் எப்போதும் நீதானையா என் முன்னே, நீதானையா எப்போதும். பார்த்து சொல்லுங்க, எப்போதும் நீங்க தான்ப்பா. முன்னே நீதானையா ஏசையா என் ஈசரே, ஏசையா என் மீட்பரே. எப்போதும் நீதானையா. ஓ எப்போதும் நீங்க தான்ப்பா. எப்போதும் நீதானையா நீதானையா. உம் சமூகம் வாழ்கின்ற நான் உண்மையிலே பாக்கியவான். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்துல வாழ்வதுதான் பாக்கியவான். எப்போதும் உம்மை துதிப்பேன், நேரமும் உம்மில் மகிழ்வேன். எப்போதும் உம்மை துதிப்பேன், நேரமும் உம்மில் மகிழ்வேன். ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே. எப்போதும் உம்மை துதிப்பேன், நேரமும் உம்மில் மகிழ்வேன். எப்போதும் உம்மை துதிப்பேன், நேரமும் உம்மில் மகிழ்வேன். வலது கரத்தை உயர்த்தி போதும், நீங்க போதும். Not just words, வார்த்தை மாத்திரம் இல்ல, முழு உள்ளத்தோடு நான் சொல்லப்பா. பிரசன்னம் உம் சமூகம், உம் பிரசன்னம் எப்போதும் நீதானையா என் முன்னே, நீதானையா எப்போதும் நீதானையா என் முன்னே, நீதானையா ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே. எப்போதும் நீதானையா என் முன்னே, நீதானையா எப்போதும் நீதானையா என் முன்னே, நீதானையா. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 6000
001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.